ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ. இன்றைக்கி சென்னை ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நைட்டே எல்லாமே ஆல்மோஸ்ட் பேக் பண்ணி வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு தனியாக ஹாட் வாட்டர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அந்த தனியாக ஒரு கூடையில் பேக் பண்ணி வச்சிட்டோம். காரில் முன்னாடி வச்சுட்டா சென்னை ட்ராவல் பண்ணும்போது இடையில ஸ்நாக்ஸ் தண்ணி இதெல்லாம் கொடுத்துக்கலான்னு. அண்ட் வீட்டில் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருந்தேன், அதெல்லாம் தண்ணி ஊற்றி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் அம்மா வந்தாங்கன்னா அப்பப்போ தண்ணி ஊற்றிடுவாங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 2 days முன்னாடியே பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டோம். அண்ட் ப்ளஸ் வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தோம், அதை இன்ஸ்டால் பண்ணல. ஏன்னா இது ஒரு லாங் ஸ்டே 2 months கிட்ட ஸ்டே பண்ணுவோன்ட்டு எல்லாமே வீட்டுக்குள்ளே நீட்டாக பேக்கேஜோடவே வச்சுட்டோம். பாப்பாவுக்கு தேவையான டாய்ஸ் மட்டும் ப்ளே டைமுக்காக கொஞ்சம் எடுத்துட்டோம், காரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. சரி ரெடி ஆகிற வரைக்கும் அவங்க தூங்கட்டோன்னா அவளையும் நல்லா தூங்க விட்டுட்டோம். அந்த வேளை அம்மா அப்பாவும் அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. செம்ம தூக்கம். தெரில, கமர்ஷியல் ஆகிட்டாங்க மச்சான். வண்டி டிக்கெட்டா? இல்ல நான் போயிட்டு பாஸ் கேட்டாம். பாஸ் இல்லைங்க, நான் கேட்கணும். எதுக்கு டிக்கெட் போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க மச்சான். இது அண்ணி என்னை திண்ணி பண்ணான்னு நினச்சிப்பாங்க. முதலே நான் அப்படி தான் நடந்துக்கிட்டு. ரொம்ப லாங் ட்ரைவ்னால அப்பப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலான்னு கல்லணை ஏரியாவில் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். கரெக்டாக நாங்கள் ட்ராவல் பண்ண டைம் நியூ இயர், கிறிஸ்மஸ் அந்த ஈவெல்லாம் வந்திருந்தது. சரியான கூட்டம், செம்ம ரஷ்ஷு. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்கள் அங்கே பார்த்ததே இல்லை இது வரைக்கும். சரி ஓகே, பாப்பாவும் தூங்கிட்டு தான் இருக்கா, நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படியே ரிட்டன் போட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டுவர்ட்ஸ் சென்னையே கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம், பட் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல, வேறு எங்கேயாச்சும் நிறுத்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிளம்பிட்டோம். எப்போவுமே ஒரு லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஒன்ஸ் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நிறுத்தி ஒரு ஃபியூ மினிட்ஸ் நடந்தால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours ஒரே இடத்துல உட்காந்து ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுவும் கார்லங்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொன்று, ஃபஸ்ட்டு எந்த ரூட்டில் போகிறோம் அப்படின்னு கிளியராக பிளான் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே ஹைவேவாக இருந்ததுன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் கம்மியாக இருக்கும், சீக்கிரம் ரீச் ஆன மாதிரி இருக்கும், நமக்கும் ட்ராவல் டயர்ட்னஸ் தெரியாது. கூடவே பாப்பாவை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுக்கு தேவையான திங்ஸ், இந்த ஃபீடிங் பாட்டிலு, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க, அவங்களுக்கான அந்த திங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கணும். நாங்கள் எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு அந்த முன்னாடி சீட்டில் ஹேங் பண்ணிட்டோம். ஸோ பின்னாடி ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கீழே வச்சுருந்தாலும் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் கார்க்குள்ளே. ஹேங் பண்ணதுனால அந்த பிளேஸ் காலியாக தான் இருந்தது, ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக அக்சஸ் பண்ணிவிட்டு ட்ராவலும் நல்லா இருந்துச்சு, ஸ்மூத்தாகவே இருந்தது அந்த அன்னைக்கு. ஒரு பயத்தில் தான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி சமாளிக்கிறது பாப்பாவை? துருன்னு ஓடிட்டே இருப்பாள், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருப்பாள். ஒரு 4 to 5 hours ஒரே இடத்துல அவங்கள உட்கார வச்சு சமாளித்து கூட்டிகிட்டு போகணும். கூடவே அவங்க அப்பப்போ யூரின் விடணும், மோஷன் விடணும், எல்லாமே க்ளீன் பண்ணணும், டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், அடிக்கடி வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி எல்லாமே ப்ரிப்பேராக தான் எடுத்துகிட்டு போனோம். அந்த அன்னைக்கு காலையில் பாப்பாவுக்கு நல்ல ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டேன். பொங்கல், இட்லி அந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டேன். அவ்வளோ நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 hours கழித்து தான் எந்திரிச்சா காரில். அதனால எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எந்திரிச்சிருந்தா அப்படின்னா ஏதோ ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருந்திருப்பா, விளையாண்டுகிட்டே இருப்பாள். கார் ஏறினோடனே ஒரு 5 minutes தூங்க ஆரம்பித்தவ தான். கிட்டத்தட்ட ஒரு 2 hours கழித்து தான் எந்திரிச்சான். பாப்பா எந்திரிச்சதும் கரெக்டாக லன்ச் டைமும் ஆகிடுச்சு. சரி ஓகே, நியர்பை நெக்ஸ்ட்டு வர ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு லன்ச் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங், கிட்ஸை வச்சுட்டு ட்ராவல் பண்ணும்போது நம்ம சூஸ் பண்ணுற ஹோட்டல் நல்ல பேபி ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குட்டி ப்ளே ஏரியா அந்த மாதிரியெல்லாம் இப்போ நிறையா ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. டுவார்ட்ஸ் நிறையா NHல இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் பார்க்கலாம். சரி ஓகே, அந்த மாதிரி ஹோட்டல் பார்த்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளும் ப்ராப்பராக டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்களும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட்டு கொடுத்துட்டு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு. Ano po?
அட்லாஸ்ட் நாங்கள் தேடின மாதிரி ஒரு ஹோட்டல் கிடச்சிது. கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா, குட்டி ஷாப்பிங் ஏரியா, அந்த ஹோட்டலும் ரொம்ப டீசெண்டாக இருந்தது. அங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். என்னோ இது இல்லை இங்கே இருக்கானோ கண்டுபிடிச்சி பாரு. எனக்கு கேட்டதே அது ஒன்று தான். அது இது எப்பவும் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கேயும் இங்கே பாரு தினமும் மொஸ் மொஸ் மொஸ். லாங் வீக்கெண்ட்னால ஹோட்டலுமே ரொம்ப கூட்டமாக இருந்தது. லக்கிலி பாப்பாவுக்கு ஹை சார் கிடைச்சிது. மாயா குட்டி எங்கே இருக்கீங்க? ரெண்டு மீல்ஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி அண்ட் கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். பாப்பாவும் லைட்டாக சாப்பிட்டா. அப்புறம் மோஸ்ட்லி அப்பளம் பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கு அப்பளம் நல்லா பிடிக்கும்ல, அவங்க பாப்பா நல்லா அப்பளம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்படியே விளையாண்டுட்டு கொஞ்சம் அவளை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ளே ஏரியாவில் விட்டோம். சரி நல்லா விளையாடட்டும் அப்படின்னு. அடே சூப்பர். லஞ்ச் முடிச்சுட்டு அகைன் ஒரு 2 hours ட்ராவலுக்கு அப்புறம் டீ பாய்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ குடிச்சிட்டு போய்க்கலாம் அப்படின்னு நிப்பாட்டினோம். ஃபைனலி ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் ஒரு 7 o'clock மாதிரி சென்னை ரீச் ஆகிட்டோம். குழந்தைங்களுக்கெல்லாம் பால் காய வச்சு கொடுத்துர்லான்ட்டு பால் காய வச்சுட்டு டின்னருக்காக பவுல் கம்பெனி அண்ட் பாபிக்யூ நேஷனில் ஆர்டர் போட்டோம். கரெக்டாக ஏதோ நியூ இயர் ஆஃபர் மாதிரி போயிட்டு இருந்தது. நிறையா ஆஃபர்ஸ் இருந்தது ஃபுட்டில். சரி டின்னர் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம், டயர்டில் குக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டாக எல்லாம் நான்வெஜ் வேணும்னு கேட்டாங்க. சரின்னு எனக்கு மட்டும் வெஜ் ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நான்வெஜ்ஜில் பாபிக்யூ நேஷனில் ஆர்டர் போட்டு அந்த பாக்ஸ் மாதிரி டெலிவரி பண்ணியிருந்தாங்க. பவுல் கம்பெனியில் ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. பாபிக்யூ நேஷன் பொறுத்த வரைக்கும் நேரில் போனால் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும் அந்த லெவல் இல்லை. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற லெவல் இல்லை. ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு. ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெவி மீல்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. பட் ஓகே, அந்த காஸ்ட்டுக்கு கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்தது. டெசர்ட் நல்லா இருக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க எல்லோரும். பட் டெசர்ட் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. எஸ்பெஷலி ப்ரௌனி அண்ட் குலோப் ஜாமுன் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அந்த டேஸ்ட்டு ஸ்வீட்டு எதுவுமே இல்லை. ப்ரெட் அல்வா வேணால் நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் நியூ இயர். எல்லாருமே திருப்தியாக ஒரு சூப்பர் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நியூ இயர் சென்னையில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டோம். இது நெக்ஸ்ட் டே, ஃபஸ்ட் டே இன் சென்னை அண்ட் ஃபஸ்ட் டே ஆஃப் த இயர். நியூ இயரும் வர ரொம்ப ஹாப்பியாக போச்சு அந்த டே. பக்கத்தில் பார்க் இருந்துச்சு. பாப்பாவை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோம். அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. ஹோப்ஃபுல்லி சென்னையில் நிறையா இடம் விசிட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தடுத்த வர விலாக்ஸில் அதெல்லாமே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.